அதாவது இப்போ நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த கார் ரேஸில் தன்னுடைய டீமை வெற்றி பெற செய்து இந்தியாவுக்கே பெருமை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களும் தமிழ் சினிமாவும் அவரை கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் இருக்க கமல், ரஜினி, எல்லாருமே எல்லா இயக்குநர்களும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை வந்து பயங்கரமாக இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடியோவும் பழைய ஃபோட்டோஸும் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக். கிட்டத்தட்ட அந்த 2000 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் அஜித் இவங்களுக்கான அந்த போட்டி பயங்கரமாக இருந்துச்சு சினிமாவில். ரசிகர்கள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மோதிக்குவாங்க. அஜித் படத்தை விஜய் ரசிகர்களும், விஜய் படத்தை அஜித் ரசிகர்களும் கடுமையாக தாக்கிக்குவாங்க. இப்போ சோசியல் மீடியா உச்சத்தில் இருக்கும்போது அந்த ரசிகர் சண்டை உச்சமாக இருந்தாலும் கூட அப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா விஜய் மற்றும் அஜித் அவங்க படங்கள்லேயே அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்குவாங்க. உதாரணத்துக்கு திருமலை படத்தில் நம்ம விஜய் அவர்கள் அஜித்தை தாக்கி வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு டயலாக் பேசுனா, இங்கே ஜனா படத்தில் அஜித் அவர்கள் வாழ்க்கை வட்டமோ சதுரமோ இல்லை ஒரு நேர்கோடு அப்படின்னு அவருக்கு பதிலடி தருவார். அதே மாதிரி அட்டகாசம் படத்தில் இமயமலையில் என் கொடி பறந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிற பாடலில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அப்பா அம்மாவால் வளர்ந்தவர், நான் தனி மரமாக காட்டு மரமாக முளைச்சி வந்தவன் அப்படின்னு சொல்லி லிரிக்ஸ் இருக்கும். அதை வந்து பாடி நடிச்சிருந்தார் அஜித் அவர்கள். அதற்கு பதிலடியாக பார்த்தீங்கன்னா சச்சின் படத்தில் நம்ம விஜய் அவர்கள் அஜித்தோட அந்த தொப்பை கிண்டல் அடிக்கும் மாதிரி தன்னுடைய கெட்டப்பை மாற்றிக்கிட்டு வேணும்னு டான்ஸ் ஆடிப்பார். இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். ரெண்டு பேரும் கடுமையாக மாறி தாக்கிடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அஜித்னாவே கார் ரேஸ் போவார், பைக் ரேஸ் போவார் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை கிண்டல் பண்ணுற மாதிரி குருவி படத்தில் வந்து ஓப்பனிங் சீன் வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சிகப்பாக நல்லா கிட்டத்தட்ட அஜித் சாயில் ஒருத்தர் இருப்பார். அவரை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இவர் தான் வந்து பயங்கரமான கார் ரேஸ் சாம்பியன் அப்படி இப்படி பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா விவேகோட வந்து எதுவுமே வந்து அவருக்கு பெருசாக வந்து தெரியாது, கார் கூட கிடைக்காது. ஆனால் இமீடியட்டாக வந்து கிடைச்ச காரு, அது ஒரு என்ன சொல்கிறது இத்து போன காரை வச்சு அவ்வளோ பெரிய ரேஸரை வந்து ஜெயிப்பார். அதில் என்ன சொல்ல வராங்கன்னா தலை அஜித்தை விட விஜய் தான் காரில் வந்து வேறு லெவலில் ரேஸ் ஓட்டுவார் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் அந்த ஓப்பனிங் சீன் இருக்கும், பாட்டெலாம் போகணும்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போது விஜயோட அந்த வீடியோஸையும் குருவி படத்தோட கார் ரேஸ் வீடியோஸையும் அவருடைய அந்த கெட்டப்பையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ட்ரோல் பண்ணிருக்காங்க. தலை அஜித் பார்த்தீங்களா நிஜமாலுமே இன்டர்நேஷ்னல் சாம்பியன் ஆகிட்டார் கார் ரேஸில் கலந்துக்கிட்டு. ஆனால் நீங்கள் அவரை கேலி பண்ணி படத்தில் மட்டும்தான் நடிக்க முடியும், நிஜத்தில் இது மாதிரி சாம்பியன் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி விஜயை வந்து அஜித் ரசிகர்கள் பயங்கரமாக வந்து களி ஊற்றுறாங்க. இதற்கு அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லை மற்ற ரசிகர்களும் சேர்ந்துக்கிறாங்க. விஜய் ரசிகர்களும் தகுந்த பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ எது எப்படியோ அஜித் அவர்கள் சினிமாவை தாண்டி கார் ரேஸுக்கு போனாலும் விஜய் அவர்கள் சினிமாவை தாண்டி அரசியலுக்கு போனாலும் இந்த ரெண்டு பேரோட ரசிகர்கள் சண்டை இன்னும் முடிவுக்கே வரவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது.